வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம மேலூர் மாட்டு சந்தையில ஃபுல்லா எடுத்திருக்கோம். அந்த மாடுகளை பூராமே பாருங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாடு தேவைப்பட்டாலும் உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாடு உடனே நம்ம வாங்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா எந்த மாடுமே நம்ம வாங்க முடியாது. ஏன்னா ஒரு 10 மணிக்கு மேல மாடுகளை ஃபுல்லாவே வாங்கி அவங்களே ஏத்திருவாங்க. அப்புறம் நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்ப வேணும்னாங்கன்னா உடனே சொன்னா நம்ம அத எந்த மாடு பிடிச்சிருக்கோ அத உடனே வாங்கலாம். அதே மாரி நம்ம வீடியோ எல்லாமே உடனே இப்ப போட்டிருக்கோம். ஒரு நெறைய மாடு எடுத்து வீடியோ உடனே போட்டிருக்கேன். நாட்டு மாடு இது எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன். அதுல உங்க அந்த வீடியோல பார்த்துட்டு உடனே லைன்ல வந்தீங்கனால நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலைல ஞாயிற்றுக்கிழமை காலைல 8 மணிக்கு தான் வீடியோ வரும். ஃபுல்லாவே பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்துக்கள எல்லாமே சொல்லுங்க. அதே மாரி நம்ம குரூப் இருக்கு. அந்த குரூப்ல உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா, நம்பர் சொல்றேன். அந்த நம்பருக்கு நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்து விட்ருவோம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க பூராமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம். அதை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அந்த மேலூர் சந்தையில் எடுத்த மாடு கண்டு எல்லாத்தையுமே பாருங்கள். இதே அந்த மாடு பூராமே கிடக்கு. இந்த லைனில் ஃபுல்லாகவே மாடு பூராமே நம்ம எடுத்த மாடு பூராமே கிடக்கு. அதாவது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா காளை மாட்டை காட்டிலுமே பசு மாடு அதிக அளவில் வந்துருந்துச்சு. அதைத்தான் நம்ம ஃபுல்லாக எடுத்திருக்கோம். இந்த மாதிரிலாம் பாருங்கள், நல்லா நல்லா தலை செட்டு, நல்லா உடம்பு சூப்பராக இருக்குது. அந்த காங்கேயம் கண்ணாவரம்னு ஆகலாம் அந்த டைப்பு சேர்ந்தது. மாடு உயரம் பத்தாது. ஆனால் மற்றபடியாக பார்த்தீங்கன்னா அந்த அங்கிட்டு பூராமே கண்டு பூரம் கிடஞ்சிச்சு. நிறையா கண்டு மாடு எல்லாமே கிடஞ்சிச்சு. இங்கிட்டு பார்த்தா அந்த அந்த காலெலாம் நல்லா நெத்தி கழுத்து இழுத்து எல்லாமே மறையாக கிடஞ்சி. அடி ஊர் எல்லாமே கிடஞ்சி. நல்ல காலையாக தெரிஞ்சிச்சு. இந்த பசு 25 ரூபா சொன்னாங்க. லேடிஸ் விட்டு கூட கறந்து பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்ல மாடு தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு பாருங்கள், நல்லா வெயிட்டு மாடு, நல்லா வளர்ப்பு, சரியான வளர்ப்பில் இருக்குது மாடு. நல்லா சாப்பாடு எடுத்து இந்த மாதிரி வளர்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சில பேர் நல்லா வளர்த்து போகிறாங்க மாடுகளை. இங்கிட்டு புறாமே நாட்டு மாடு, ஜாதி மாடு, அந்த ஜாதி காலை கிடக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் கிடஞ்சிச்சு. நல்லா பெருவெட்டு மாடு, ஜாதி காலை. இது மாதிரி மாடு தான் அதிகமாக வந்துருந்துச்சு. மஞ்சள் மாடு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய மாடு அது ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சு. மாடு வரல. அப்படியே வந்தாலுமே சின்ன சின்னது, அந்த அளவுக்கு தெளிவான மாடுகள்லாம் இல்லை. காளையை கண்டு மாடு பூராமே அந்த கண்டு மாடு எல்லாமே கிடக்கு வரும், கலந்து கிடக்காது ஃபுல்லாகவே. ஆனால் மாடு அதிகமான மாடு வந்துருந்துச்சு இன்றைக்கி சந்தையில். கேப்பே இல்லை, இடமே இல்லாத அளவுக்கு உள்ளே போய் எடுக்க முடியாத அளவுக்கு மாடு கிடந்துச்சு. அம்புட்டு மாடு, ஆளுகளுமே அம்புட்டு ஆளுகள் இருந்தாங்க. அதோடத்தையும் நம்மளுமே ஃபுல்லாக போய் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து பூராத்தையும் போட்டிருக்கேன் பாருங்கள். உள்ளே போய் நீங்கள் நிற்கிற கூட முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்படியே இந்த சைடு இங்கிட்டு பூராமே பால் மாடு தான். பால் மாடு, ஜாதி மாடு, இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கிட்டு போனீங்கன்னா அங்கிட்டு பூரா அந்த காளை மாடு இது பூராமே அங்கிட்டு பூரா கிடக்கும். அந்த சைடில் பூராமே காளை மாடு, இது அதான் கறி மாடு, இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. 2 பக்கம் பிரித்து தான் இருக்கும். எல்லாமே கலந்தான் கிடக்கும். மாடுக தான் வந்துருந்துச்சு. அதிக அளவான மாடுக தான் இந்த கணக்கில். இது மாதிரி மாடுக தான் ஃபுல்லாக வந்தது பூராமே. அது பூராமே தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அதிகமாக நம்ம காளை மாடு இல்லை, குறைவாக தான் இருந்துச்சு. அதுகளுமே எடுத்திருக்கோம் ஃபுல்லாக. அதுமாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய இருப்பீங்க. அவங்க பூரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த காளையை சொல்லியிருந்தாங்க. விலை அதிகமாக தான். இதையுமே எவ்வளோ சொல்லியிருந்தாப்புல. மாடு விளையாட்டு மாடு அப்படியே அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. நாளைக்கு முடிஞ்சு என்னன்றது விவரம் தெரியலை. நல்ல பருவட்டு மாடு, நல்லா கும்படியான மாடு, வடத்துக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அந்த பையன். இந்த கடைக்கு இருக்க மாடு பூரா எங்கிட்டுமே போக முடியாது, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. மாடை பிடிச்சிட்டு ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த 2 கண்டையுமே கேட்டேன். விலை 35 ரூபா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்மளும் ஒரு 25 ரூபா வரைக்கும் கேட்டேன். 30 ரூபா கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் எவ்வளோ விற்றார் என்னன்னு தெரியலை. இன்னும் வந்தாச்சு. இந்த இது மாடு பூரா கிடக்கு பாருங்க. பூரா நாட்டு மாடு எல்லாமே கலந்துதான் கிடக்கு. இந்த லைன் ஃபுல்லாகவே பூரா கண்டுக்கதேன். அதிகமாக வந்துருந்துச்சு கண்டு வேணாச்சியை. பூரா எடுத்துருக்கோம் பாருங்கள். அப்புறம் நாட்டுக்கண்டு, ஜாதி கண்டு எல்லாமே கலந்துதான் கிடக்கு. இந்த பசு நல்லா இருந்துச்சு. மாடு கட்டதேன்.
நாங்கிட்ட அந்த ஏதோ அடையாளம்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. கிடமாட்டு மாடு தான் மாடு வந்தது அப்படியே அங்கிட்ட கொண்டு வந்து விற்றுருக்காங்க. கிடமாட்டு மாடுகளுமே இந்த வாரத்தில் ஒரு 2-3 மாடு வந்து கொண்டு வந்து தள்ளியிருந்தாங்க. கேடித்தனம் பண்ணிக்கிட்டு தான் கிடந்துச்சு. என்னன்னு தெரில, பூரா நிறைய இந்த வாரத்தில் கல்யாணமாக கும்பிட்டு மாடை கும்பிட்டு அந்த மழை பெய்ய எல்லாருமே இன்னும் மாடுகள்லாம் அதிகமாக தான் வருங்க. பார்க்க முடியாமல் இது இல்லை அது வந்து கழிக்கிறதுக்கு நிறையா அந்த மாதிரி வரும். அதில் மாடு வரக்கூடிய மாடு புறமே இருக்கும். அது புறம் கண்டு அனாச்சி கிடக்கா. இதுலேயுமே பார்த்தா நல்ல கட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம போய் பார்த்தோம்னா பார்த்தா சுழி கிடக்கும். ஏதாவது அதில் குறையாத்தே இருக்குது. நல்லா தெளிவாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம போய் பார்க்குறோம். இந்த மரக்கிடேரி கூட கிடந்துச்சு. வாங்கி கேட்டாங்க. யார் எதுவும் கேட்டு 2-3 இதில் விசாரித்து ஒன்றும் சொல்லல. சிவகங்கை மாவட்டம் சிவகையில் இருந்திருக்கேன். பேரு ராமசாமி அம்பலம். 3 மாடு 55,000 ரூபா சொன்னேன். ஆமா, 50 ரூபாய்க்கு வந்தா கொடுத்துருவேன். இன்னைக்கு மாடு கொஞ்சம் அதிகம், அதனால விலை இன்னும் அப்புறம் அந்த ரெண்டு கண்டுமே தான் கிடந்துச்சு. நம்ம அதான் சொன்னல விலைவாசி நம்ம கேட்டான் வச்சேன். நான் அவர் வந்து அது விட மாட்டேன்ட்டாப்புல. நல்லா டைப்பாக தான் இருந்துச்சு. இது வந்து கிராஸு கண்டு, நல்லா ஜாதி கண்டு. அதுவும் 15 ரூபா 16 ரூபா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சார். எவ்வளோ வச்சு என்னன்னு தெரில. இந்த மண்டி மாடு ரெண்டுமே 80 ரூபா சொன்னாங்க. ஆனால் கீழே அவ்வளோதான் விற்றுருப்பாங்க. ஒரு 60-65 கணக்கு தான் விற்றுருக்கோம். இந்த காலை பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு மாடு. கொஞ்சம் கொம்படி மட்டும் இன்னும் கொஞ்சம் இதாக நல்லா பொருவட்டு உயரம் தரம் சூப்பராக இருந்துச்சு மாடு. நல்ல பொருவட்டு. வாங்கி கட்டிட்டாங்க. வாங்கி கட்டிட்டு விலைவாசிகள் கூட தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க. நம்ம ஒரு ஆள் கூட கேட்டேன், அதிகமாக இருந்துச்சு விலை, அதனால் வேணான்னு வந்துட்டேன். இந்த கண்டுமே நல்ல பொருவட்டு. இது நல்லா படபடப்பாக இருந்துச்சு. இந்த கிடேரி நல்லா வேகமான கிடேரி. கொண்டு வந்து 2 ஹவரில் பிடிச்சி கட்டி போட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா இந்த இதுகளெல்லாம் அந்த மாதிரி நல்ல படபடப்பாக நல்லா வேகமான காலையெல்லாம் வந்து போட்டு கண்டு எடுத்தோம்னா நல்லா இருக்குங்க. கிடக்குல மாடு பூராமே கிடக்கு. இது நல்ல பெருவட்டு மாடு. அதில் தான் ஒரு 4 வல்லா 6 வல்லாத்தே இருக்குங்க. இதாக இருக்குது. இங்கிட்டு பூராமே இந்த லைனில் ஃபுல்லாகவே மாடு. இந்த மாட்டுக்கு ஏதோ காலில் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சூப்பராக மாடு. நல்லா கொம்படி மாடு. அதான் கிறங்கிருச்சு மாடு. காலை அந்த ஒரு கால் முன்னத்தையும் காலை வந்து தூக்கிட்டே இருந்துச்சு. நல்லா கும்போட்டமாக நல்லா இருந்துச்சு மாடு. அளவான மாடு நல்லா இருந்துச்சு. அந்த அங்கிட்டு கிடக்கிற காலை அந்த காலையுமே நல்ல காலையாக தெரிஞ்சிச்சு. கும்படியாக நல்லா இருக்குது மாடு. இதில் வந்ததில் இந்த அங்கிட்டே ஒரு மாடு ஒரு 10 மாடு போல் தான் கொஞ்சம் கிடக்கு. அதே நல்ல மாடான்னு பார்த்தோம்னா ஒரு 5-6 மாடு தான் இங்கனக்குள்ளே கிடக்கு. அப்புறம் உள்ளே ஒரு 5-6 மாடு கிடக்கு. ரொம்ப மாடு வரல. இந்த அங்கிட்ட கிடக்கிற மரமாடு இதெல்லாம் நல்லா பெருவெட்டு. கொம்பு மட்டும் கொஞ்சம் மட்டியாக மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டுமே நல்லா பெருவெட்டு, நல்லா உயரம் தரமாக இருந்துச்சு. நல்லா கண்டுதேன். இதெல்லாம் இன்னும் மாடு எத்திரிக்கும் நல்லா இருக்கும். இந்த கிடக்கிற மரக்கால வெளிவரட்டு வீடியோலாம் அனுப்பியிருந்தாங்க. என்ன காரணம் தெரியலப்பா வந்துருச்சு. இது கொஞ்சம் கொம்படி மட்டும்தான் பத்தலாம், மற்றபடியே நல்லா உயரம், சரியான உயரம் நல்லா இருந்துச்சு மாடு. இந்த சிந்து காலை கிடக்கு. இந்த அங்கிட்டு ஒன்று மரம் கிடந்துச்சு. நல்லா மொக்கை நல்லா பால் குடி துமுரில் இருக்கும் போல் கண்டு. நல்லா இதாக இருந்துச்சு. ஒரு பையன் வந்து நான் தான் வாங்கியிருக்கேனே இந்த கண்டை அப்படின்னு சொன்னாப்புல. மஞ்சட்டு வாங்கியிருக்கேனே அப்படின்னாப்புல. ஆனால் வித்தியாசமாக வரும், ரொம்ப இதாக இருக்காது, கலராக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கண்டு கிடக்கு. ஆனால் படவடப்பில்லை, வேகம் இல்லை, நல்லா கும்படி நல்லா இருக்குது. கண்டெலாம் நல்லா பருவட்டு ஓரளவுக்கு நல்லா வரேன், நல்ல மாடை தான் வரேன், வேகங்கள் இல்லை. அது மாதிரி தான் ஃபுல்லாக வந்திருக்கு. பசு மாடு வந்து பார்த்தா குமிஞ்சிருச்சு, எக்கச்சக்கமான மாடு வந்துருச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. இந்த மரக்காலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த வீடியோவில் பார்த்தா நல்லா வேகமாக நல்லா இருந்துச்சு காலை. ஆனால் கிறக்கமாக கிடக்கு, நல்லா வேகம், நல்லா கூட்டத்தில் போய் நல்லா ஏறி பாஞ்சு தான் போச்சு வீடியோவில். ஆனால் போக்கு மாடு தான். 2 பக்கம் நல்லா கூட்டத்தை பார்த்து போய் நேராக போய் பாஞ்சு அப்படியே போச்சு. நல்ல மாடு தான். ஆனால் என்ன காரணம்னு தெரியலை, பாவம் கொடுத்துட்டாங்க.
இதெல்லாம் நல்லா புருவட்டுగా இருக்குது பாருங்க மாடுக. இந்த இது சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இடத்துல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொம்புக்கு அந்த இதெல்லாம் போட்டு டேப் அடிச்சுருக்காங்க. பைப்பில் வேறு குத்திருக்காங்க. மண் குத்திகிட்டே கிடந்து கொம்பு இதாயிரும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல உடம்பு நல்லா இருக்குது. நல்லா தெளிவான மாடு தான். என்ன பண்ணுறது, சில பேர் பார்க்க முடியாமல் கொடுக்கலாம், இல்லை மஞ்சட்டுக்கு சரியாக வந்திருக்காது, அந்த மாதிரி இதெல்லாம் சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால் இது நான் இங்கே ரெண்டாவது எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வியாபாரத்தை கொடுத்துட்டு அப்புறம் மாடு சந்தைக்கு வச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் விற்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, மாடு அது எங்கிட்டு போகுது என்னன்றதை பார்த்து நாங்கள் தெளிவாக ஒரு ஆள்கிட்ட வளர்ப்புக்கு 1000 கம்மியாக கூட கொடுங்க. வளர்க்கதே உறுதியாக போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சு நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிடுறீங்க, வியாபாரத்தை கொடுத்துறீங்க. அப்புறம் மாடு இங்கே வந்துருச்சு, சந்தைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களோட ஃபைட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. வியாபாரியை பொறுத்த அளவில் அவங்க என்ன போய் வேண்டாலும் சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்புறம் மாடு இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சுன்ற சொல்கிறத தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வளர்க்க முடியலையா, நல்லா வளர்க்குறவனை பார்த்து உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் கூட்டத்திலே பார்த்து நீங்களாக கொடுத்துருங்க. மாடு கூட வியாபாரி நம்ம சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறீங்க. கடைசியாக மாடு சந்தைக்கு வந்துருச்சு, என் மாடு அப்படி விளாண்டுச்சு இப்படி விளாண்டுச்சு, நான் பாசமாக பார்த்தேன் வச்சேன் அப்படின்னாலும் கதைக்கு ஆகாது. அந்த 10 கரெக்டாக நம்ம ஒரு 10 மணிக்குள்ளே வேலை முடிஞ்சு எல்லாமே ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கே மாடு போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் அங்கே போய்ட்டு எனக்கு இந்த மாடை வாங்கி கொடுங்க, அந்த மாடை யார் வச்சுருக்கா என்னன்னு கேளுங்கன்றீங்க. யாரை போய் நான் பார்க்க முடியும்? ஆல்ரெடி உள்ளே பிரச்சனை நடக்குது. நான் வீடியோ எடுத்து போடுறதுனால தான் நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி மாடுகள்லாம் போயிடுது. எல்லாம் வீடியோ பார்த்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை ஆகுது, நீங்கள் வீடியோ எடுக்காதீங்கன்ட்டு அங்கே வேறு பிரச்சனை. இப்படி 1008 பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு மாடை கொடுத்துவிட்டு இப்படி ஓயாமல் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனைகள். இதெல்லாம் நிறையா இருக்குது. அதை தவிர்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னோடய கருத்து என்னென்னா, உங்களால் வளர்க்க முடிஞ்சால் வளர்க்க முடியலையா கொண்டு போய் உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கிட்ட கொடுங்க, அவர் வளர்க்கட்டேன். 2000 கம்மியாக கூட கொடுங்க, தப்பு இல்லை. அப்புறம் நீங்கள் வியாபாரத்தை கொடுத்தீங்கன்னா, வியாபாரி காசு கூட கொடுத்தேன் வாங்குவார், அவர் கூட கொடுத்து வாங்குறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே கொடுத்துட்றீங்க. அப்புறம் சந்தைக்கு வந்துடும்ட்டுருவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க. என்னோட கருத்துக்கள் அதுதான். அப்புறம் பாருங்கள், வேறு நம்ம மாடு கண்டு எது வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய மாடு கண்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விற்கணும்னாலும் சந்தைக்கு விற்கணும்னாலும் சொல்லுங்கள், இது வளர்க்குறதுக்கு விற்கணும்னாலும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற ஆளுகளை அனுப்பிவிடுவோம். விற்று நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் எல்லாமே தெளிவாக சொல்லிடுங்க. வளர்ப்புக்குன்னே இதுக்குன்னே சந்தை ஆகிறதுக்குன்னே அப்படின்றது தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆளை அனுப்பணும். வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தெளிவாக சொல்லி இது பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மரம் மாடு, பால் மாடு இது மாதிரி ஏதாவது வந்தாலுமே நம்ம குரூப்பில் சொல்லிவிட்டு நீங்கள் போடுங்க. எந்த மாடுனாலுமே நம்ம அந்த நம்பரை தந்துடுவேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்ல முறைக்கு நல்ல மாடுகளை விற்று கொடுப்போம். இங்கே பூராமே அதிகமான மாடு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஜாதி மாடு, கிராஸ் மாடு, கறி மாடு தான் அதிகமாக வந்திருக்கு. அது பூராதுமே உங்களுக்கே தெரியும். காளை மாடு அந்தளவுக்கு இல்லை. அங்கிட்டு ஒரு பால் மாடு போகுதா, அங்கிட்டு ஒரு கண்டு மாடு. இதையுமே கேட்டேன், விலை 25 ரூபானா கொடுத்துருவேனே அப்படின்டாப்புல. இங்கே பையன் பார்க்கானமே அப்படின்னே. ஆனால் கண்டுக்குட்டி பாலை குடிச்சிருச்சுனே அப்படின்னாப்புல. பால் குடித்தாலும் அவ்வளோதையும் கண்டுக்குத்தான் பால் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. பாவம் கண்டை போட்டு வளர்க்குறதுக்கு இதுகளுக்கு வேணால் எடுத்துக்கலாம். மாடு நல்லா கொம்போட்டமான மாடு, வீட்டில் சும்மா நடந்தால் போதும் அப்படின்னு நினச்சா அந்த மாடை எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதுக்கெலாம் முடியாது. வளர்ப்புக்கு ஏற்ற மாடு கதை. அது காலங்கண்டு தான் போட்டிருக்கு. 25 ரூபாய்க்கு வாங்கினா 25 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்கினாலும் கூட நம்ம ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்தில் கண்டு ஓடி 10 ரூபா 12 ரூபா கலையத்தில். அதெல்லாம் கிராஸ் மாடு தான். நல்லா ஆனால் தும்முன்னு மாறும். கொம்பு கொஞ்சம் கனம் பத்தலை, நல்ல நேரம். கொம்பு தான் கொஞ்சம் இப்படி ஜாதி மாடுக்கு மாதிரி வருது. மித்தபடியா மாடு நல்லா புருவட்டாக நல்லா கொண்டு நல்லா இருக்குது. மாடு இடையை நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. நிறையா மாடு அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாடு தான் நல்லா நின்று குத்தும். சில மாடு பார்த்திங்கன்னா நல்லா பாய்ச்சல் இருக்கும்.
இங்கிட்டு பார்த்தா இந்த ஃபுல்லாகவே கிடக்கு பாருங்க. நாட்டு மாடு வண்டி மாடு எல்லாமே கிடக்கா. மாடு தான் கிடக்கும். ஆனால் மஞ்சட்டு மாடுகளே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. வரல வராது தான் மாடு பூராமே அதிகமாக கிடக்கும். மாடு இந்த ஒவ்வொரு சந்தையிலையுமே நம்ம கடந்த 2 வாரமே போகல, சந்தைக்கு போகல. ஏன்னா உடம்பு இல்லைன்ற காரணத்தினால நம்ம போகாதனால இது ஒன்று. இந்த மாடு தான் சொன்னேன், நல்லா பொருவட்டுருக்கு பாருங்க. எதுவுமே வாங்கி அப்போயே நம்ம பேசிக்கிருக்கும் போதே வாங்கிட்டாங்க, வாங்கி விற்றுட்டாங்க. நல்லா இருக்குது மாடு, நல்லா பொருவட்டு, நல்லா கொம்படியாக சூப்பராக இருக்குது மாடு. நல்லா சோடிச்சாலும் அருமையாக இருக்கும். காது இது ராவலை எதுவுமே ராவாமல் அப்படியே அழகாக போட்டிருக்காங்க. அவன் என்ன காரணம்னு தெரியல. இந்த மாடுமே நல்லா இருந்துச்சு, ஆனால் உடம்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப கிறங்கிடுச்சு மாடு. நல்லா உடம்புலாம் ஏற்றினா சூப்பராக இருக்கும். நல்லா இருந்திருக்கு, உடம்புலாம் நல்லா தான் இருந்திருக்கு. இந்த கோசம் தொங்குறதுலே தெரியுது பாருங்கள், உடம்போட இறக்கங்கள் இறங்கிடுச்சு, நல்லா கிறங்கி போச்சு. இறங்கினாதே அந்த மாதிரி தொங்கும். நிறையா மாடு அந்த மாதிரி தான் வருது. நல்லா மச்சம்லாம் கிடக்கையா, சூப்பராக இருக்குது பாவம். இந்தாங்கிட்ட அவ்வளோதான், ஒரு 2 பல்லு 4 பல்லு. அதுலேயும் பாருங்கள் மச்சம் கிடக்கு. மச்சக்காலைகள் நிறையா தான் வந்திருக்கு. இந்தங்கிட்ட கிடக்கிறது தான் காளை மாடு. அவ்வளோதான் ஒரு 10-20 மாடு தான் நல்லா வந்திருக்கும். வேறு வந்து அந்த அளவுக்கு வரல மாடுக. வெள்ளை நல்லா இருக்குது மாடு. அளவு மாடு, சின்ன மாடு தான், ரொம்ப பெருமாடுலாம் கிடையாது. இருந்த மட்டும் பரவாயில்ல. இது கொம்பு பாருங்கள், நல்லா டிசைனாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. அந்த அங்கிட்டு ஒரு செவலக்காலை ஒன்று கிடந்துச்சு, அதுவுமே அளவான உயரத்தில் தான் இருந்துச்சு. நல்லா கொம்பு பரவாயில்ல, மாட்டுக்கு மேலே கொம்பு அடி நல்லா இருக்குது. உடம்பு இல்லை மாட்டில். ஏன்னா இந்த மாதிரி மாடு இந்த உள்ள புறமே பண்ணு, இந்த கிடக்கு பாருங்க மாடு புறம் கண்டு மாடு இந்த மாதிரி தான் கிடந்துச்சு. வண்டி புறம் வந்துடுச்சு ஏற்றுறதுக்கு. இந்த டயத்தில் ஃபுல்லாக ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுல்லாக வண்டி வர 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 மாடுகளை பூராமே ஏற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் 8:30-9 மணிக்கெலாம் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் மாடு நம்ம கேட்குற ஆளுமே பார்த்துட்டு 10 மணிக்கு மேலே அடித்தாலுமே கிடைக்காது. ஏற்றிட்டாங்க, லோடு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இறக்க முடியாது. ஏன்னா அவங்க அடைச்சி நல்லா கரெக்டாக கச்சின்னு மாடு ஒன்றுக்கு ஒன்று குத்திக்கிறாத அளவுக்கு ரொம்ப அதாத்தையும் கட்டுவாங்க. அப்படின்னும்போது உள்ளே போயிட்டு திரும்ப அந்த மாடு நம்ம எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. இந்த இது இருக்குது பாருங்கள், நல்லா தலையடி நல்லா இருக்குது. மாடு நல்லா வளர்த்து நல்லா வச்சுருக்காங்க. மாடு நம்ம ஒவ்வொரு சந்தையிலையுமே பார்க்குற நல்ல மாடு வருது. முடிஞ்ச அளவுக்கு வேணும்ன்றவங்க வந்தீங்கன்னா நேரடியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மாடாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்து தருவோம். சந்தைக்கு வேணும்னாலும் வாங்க. இல்லை நம்ம குரூப்பில் வந்து நம்ம மாடு இருக்குன்றா உடனே டக்குன்னு அங்கேயே ஃபோட்டோ போட்டு விடுவோம். ஃபோட்டோ வீடியோ எல்லாமே வரும். அதில் வேணும்னாலுமே நீங்கள் டக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே நம்ம பார்த்து வாங்கி கொடுத்துடலாம். நான் அப்படி தான் நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்தாலுமே இது பண்ணுங்க. விலை தோதுவாக வந்தால் வாங்கி கொடுப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்குறோன்னு விட்டுருவோம். அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து விலைகள் வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே வருங்க. ஒவ்வொரு சந்தைக்குமே ஒவ்வொரு மாடு இறக்கத்தை பொறுத்து ஒவ்வொரு சந்தைக்குமே கூடும் குறையும். அதனால் நீங்கள் அதை வந்து இது பண்ண வேணாம். நல்லா தான் இருக்குது, நல்லா மூஞ்சி சுருக்கமாக நல்லா தான் இருக்குது. அதான் இந்த கிடக்கிறது தான் இதுக்கு தான் காளை மாடுக பார்த்திங்க, ரொம்ப இல்லை. இருக்க மாடை பூராமே நம்ம எடுத்தாச்சு. அதான் நல்லா தலை செட்டு சூப்பராக இருந்துச்சு மாட்டில். நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே எடுத்து போட்டுக்கிட்டு தான் வர்றோம். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நிறையா வருது. மாடு புறம் நல்ல மாடாக எடுத்து போட்டுறேன், அவங்க பார்த்துட்டு வந்து யாராவது ஒரு ஆள் பார்த்துட்றாங்க, என்ன மாடுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களா, அப்புறம் அப்படியே பார்வோட ஆகிடுது. என்ன பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கங்க, வியாபாரிக்கு பார்த்து விற்கிறத. அங்கிட்டு இருந்தால் காங்காய மாடு, ஆனால் எல்லாம் போய் விட்டு பார்த்தேன், எந்திரிக்க மாட்டேன்டுச்சு. நல்லா பொருவட்டான மாடு தான். முகனை இழுத்து பார்த்தேன், ஆனால் ஏதோ 10 மாதிரி இருக்குது உடம்புறம். நல்ல பொருவட்டு மாடு. எனக்கு பூராமே இந்த அதே இவ்வளோதான் காளை மாடு வந்ததற்கு கம்மி தான். அப்புறம் அங்கிட்டு ஒரு 2-3 மாடு கிடந்துச்சு, அதுவுமே எடுத்துருக்கேன் ஃபுல்லாக. மாடு பூராமே நம்ம ஒரு
வந்து சந்தையில் வந்து விற்கிற மாடு எல்லா மாடுமே வந்து சரியில்லாத மாடுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல மாடுகளுமே வந்து வந்துடுது, சந்தைக்கு வந்துடுது. நல்லா விளையாட்டு மாடாக இருக்கும், அதுகளுமே வந்துடுது. எப்படின்னு பார்த்தா ஒரு சில பேர் பார்த்துட்றாங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விளாண்ட மாடு அப்படி இப்படின்ட்டு போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னுக்கெல்லாம் ஒரு ஒரு காலம் வந்துருந்துச்சு. எத்தனையோ ஒருத்தர் சொன்னார், ஃபாரின்லேருந்து ஃபோன் அடித்து என்ன சொன்னார், அந்த மாதிரிலாம் அப்படி விளாண்ட மாடு நான் கூட 1,50,000 ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் கேட்ட மாடு கடைசியாக சந்தைக்கு வந்துடுச்சு அப்படின்றாரு. அப்போ என்ன காரணம்னு தெரியலை. ஆனால் ஒவ்வொரு கையாக மாறி மாறி போய் கடைசியாக வந்துடுது. அந்த மாதிரி மாடுகளுமே வருது, நம்ம என்ன பண்ண முடியும்? அதை அவங்க வளர்த்த ஒவ்வொரு கைக்கு வந்து மாறிக்கிட்டே வருங்க மாடுகளுமே. ஒரு ஆள்கிட்ட விளாடாது, ஒரு ஆள்கிட்ட போய் விளாடும். நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்க மாடு இன்னொரு ஆள்கிட்ட வந்துமே விளாடாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க நம்ம மாடுக அது ஏக்கங்கள் வந்து பழைய வீட்டில் இருந்து ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இங்கே வந்து ஒரு 4-5 மாடு இருக்கும். அந்த மாடு வந்து செறியடிச்சே மாடுகளை அரட்டக்கூடியதும் இருக்கும். அந்த மாடை அந்த நம்ம சண்டை போட்டுதே மாடை அரட்டணும்லாம் இல்லை, செறியடிச்சே மாடு அரண்டுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பயந்து போயிடும் மாடுக. அதனால் மனசை விட்டுருங்க மாடுக. இந்த கிடக்கு இதில் பூராமே மாடு தான், எல்லா மாடுமே கிடக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த வாரத்தில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை வீடியோ போட்டோம். நன்றி.